வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்காக நர்சரி கார்டன்லேருந்து ஒரு 20 வகையான பழமர செடி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தோடனே வச்சா காஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளைமேட் பழகிறதுக்காக 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரம் நிழலில் வச்சு பராமரிச்சுட்டு வர்றோம். அப்போ தான் நம்ம கிளைமேட்டுக்கு பழகும். இதுக்கப்புறம் தான் அதை தூக்கி நடவு செய்யணும். வாங்க அந்த செடியை பற்றி பார்ப்போம். இது வந்து தாய் ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் 365 நாளும் காய் இருந்துக்கிட்டே இருக்குது. இது செடி பார்த்திங்கன்னா பெருசாகாது. புஷ் டைப்பில் ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது. மாடி தோட்டத்தில் வளர்த்துறதுக்கு நல்ல ரகம். காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வருஷத்தில் 365 நாளும் காய் இருந்துகிட்டே இருக்குது. இந்த செடி வந்து முள் சீத்தா. இது வந்து கிராஃப்டட் இல்லை, விதைச்செடி. இது வந்து ஒரு 3 வருஷத்தில் காய் வர சொல்லிக்கிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஃப்ரூட் வந்து கேன்சர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. கேன்சர் நல்லது. செடி வந்து நல்லா புஷ் டைப்பில் பார்க்குறக்கு அழகாக வரும். இந்த செடி வந்து பீட்ரூட் கொய்யா. இது காய் பார்க்குறதுக்கு பீட்ரூட் மாதிரியே இருக்குது. கட் பண்ண உள்ள ரொம்ப ரெட் கலரில் இருக்குது. இது வந்து லேயர் உருவாக்கின செடி. காய் கூட 2 காய் பிஞ்சு இருந்தது, அதை பறித்து விட்டுட்டேன். இது செடி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக அழகாக இருக்குது. இது வந்து ஏர் லேயரிங் மெத்தடில் உருவாக்கின செடிங்கிறதுனால சின்ன செடியிலேயே காய் வந்துடும். இந்த செடி தாய் பனானா சப்போட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து காய் வந்து பனானா மாதிரி கொஞ்சம் நீல ஷேப்பில் வரும். இது வந்து சென்னை கிரீன்லேண்ட் நர்சரி கூடுவாஞ்சேரியில் இருக்குது. ஒரு ரிட்டையர்ட் அக்ரி ஆஃபீஸர் வச்சுருக்காரு, அங்கே தான் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 650 ரூபா. இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி, ரொம்ப ரேர் வெரைட்டிங்கனால. இது தாய் பனானா சப்போட்டான்னு சொல்லுவாங்க. இந்த செடி ஸ்ட்ராபெரி கொய்யா. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வரும். நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும், பார்க்குறதுனால அழகாமல் இருக்குது. இப்போ எல்லோ கலரு ரெட் கலர்னு வந்து 2 வெரைட்டி இருக்குது. நான் வந்து ரெட் கலர் வாங்கினேன். இதுவும் வந்து கிரீன்லேண்ட் நர்சரி சென்னையில் தான் வாங்கினேன். இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்கு, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து காய் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் எல்லோவை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா பார்த்திங்கன்னா கொத்து கொத்த நிறையா காய்க்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து அத்திப்பழ செடி. இது ஒரு 5 செடி வாங்கிட்டு வந்தேன். ஒரு செடி வந்து 80 ரூபாயின்ட்டு. இது ஆப்கன்னத்தையோ புனையாத்தையோ சொல்லி கொடுத்தாங்க. நர்சரியில் வாங்கின மறந்துட்டேன். இது சின்ன செடியிலே காய் இருக்குது பாருங்கள், நல்லா காய் பெருசாக வரும். இது வந்து நார்மல் சீத்தாப்பழ செடி. இது வந்து ஏர் லேயரிங் மெத்தடாக இருக்குன்னு விதை செடியாக இருக்கும். ஒரு 2 வருஷத்தில் காய்க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 3 செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலா. இது வந்து ஒரு வச்சு 2 வருஷத்துலேயே காய்க்கு வந்துடும். ரொம்ப சின்ன செடி, தரையிலேயே காய் இருக்கிற மாதிரி வர்ற ரகம் இது. இது வந்து நிறைய சாகுபடி பண்ணுறாங்க. பலாமரம் வந்து சீக்கிரம் காய்க்கிறனால இந்த ரகம் வந்து ஃபேமஸ்ஸு. இது ரெட் கலர் ஜாக்கு. பார்க்குறக்கு ஆரஞ்சு ரெட்டும் கலந்த மாதிரி உள்ள சுளையெல்லாம் வரும். இது பார்க்குறக்கு ஒரு வித்தியாசமான ரகம். இது 2 செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நாவல் மரம். இது ஒட்டுச்செடி. இது ஒரு வருஷத்துலேயே காய் வந்து சொல்லிக்கிறாங்க. இது 2 செடி வாங்கிட்டு வந்துக்கிறோம். இது வீட்டு பக்கத்தில் வைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் வீட்டோடு தள்ளி தோட்டத்தில் வச்சு விட்டுலான் இருக்கிறோம். இது வந்து கோட்டூர் கோணம் மேங்கோ. இந்த மேங்கோவை தமிழகத்தின் மியாசாகின்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் மியாசாகி மேங்கோ எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி பார்க்குறக்கு அழகாகவும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. அதனால் இது வந்து தமிழகத்தின் மியாசாகின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வந்து மாம்பழங்களின் ராணின்னு சொல்கிற அல்போன்சா வகை மாம்பழம். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் எல்லா மாம்பழம் ஸ்லைஸு இந்த விளம்பரத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரக மாம்பழத்தை காட்டுவாங்க. இது மாம்பழங்களே ஒரு சிறந்த ரகம், அதனால தான் வந்து மாம்பழங்களின் ராணின்னு சொல்கிறாங்க. இது நல்ல பெரிய செடியை வாங்கினேன். இது 850 ரூபா ஒரு ரேட்டு. கிழந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டு, நான் கை தூக்குற ஹைட்டோடு அதிகமாக இருக்குது. ஒரு 7 அடி ஹைட் இருக்குது. ரொம்ப பெரிய மரம். இது பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு வாழை மரம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி, அதிகபட்சம் 5 அடி ஹைட்டு தான் வரும். சின்ன ரகத்துலேயே தார் வந்துடும். ஒரு சின்ன வீட்டு யூஸுக்கு தேவையான பழம் மட்டும்தான் அதில் இருக்குது. இது ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து 5 செடி வாங்கிட்டு வந்தோம். ஒரு செடி வந்து 80 ரூபா. இது வந்து அதில் வர்ற வந்து ஒரு சின்ன கிளையை கிள்ளி மண்ணில் வச்சேன். அது ஒரு தனி செடியாக வளர்ந்து வந்துடுச்சு. அதனால் வந்து ஒரு செடி 2 செடி வாங்கினா போதும். அதுலேருந்தே நம்ம ஈஸியாக செடி உற்பத்தி பண்ணிடலாம். இதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது, ட்ரையான ஏரியாவிலேயே வரும். தென்னை மரம் ஒரு 15 மரம் எடுத்துகிட்டு வந்தேன். 5 மரம் வந்து இளநீ ரகம், எல்லோ கலரில் வரும். இது பார்த்திங்கன்னா மலேசியன் க்ரீன் ரகம். தேங்காய் பெரிய சைஸாக வரும். இதுக்கு பாருங்கள், சின்ன தேங்காயாக இருக்குது மற்றதெல்லாம். இது வந்து தேங்காயே பெரிய சைஸாக வரும்.
மலேசியன் க்ரீன் சொல்லுவாங்க. ஒரு அருமையான ரக தேங்காய்க்குமாக இளநீக்குமாக. அது ஒரு 5 கன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ரேட் வந்து ரூ. 170. இளநீ ரகம் வந்து 150. இது வந்து மாதுளை, சும்மா நாட்டு மாதுளை தான், எல்லோ கலரில் வரும். இது லெமன், மார்க்கெட் லெமன் சொல்லுவாங்க. இது வந்து தைவான் பிங்க் கொய்யா. இதில் ஒரு 100 ரேஞ்சு. இது வந்து சாத்துக்குடி. இது 100 150 சொன்னாங்க. இது அவக்கட்ட சீடடு. இது 150. இது தைவான் பிங்க் ரக கொய்யா. இது வந்து நான் உடனடியே காய்க்கிற மாதிரி ஒரு செடி வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய செடி ஆர்டர் போட்டாங்க. இப்போவே காய் வந்துருச்சு. இதோட ரேட் வந்து 1300. உடனடியே காய்க்குன்னு சொன்னாங்க. இது வந்து பர்பிள் ஃபாரஸ்ட் குவா, ரொம்ப ரேரான வெரைட்டி. இது ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அமேசான் காட்டிலேருந்து கொண்டு வந்து ரகம்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் மாமரம் ஒரு 5 மரம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒவ்வொரு ரகத்துலேயும் ஒன்று கேசரு, இமாம் பசந்து, செங்கவர்கன் எல்லாமே 850 ரேட்டு. நல்ல ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆளை விட ஹைட் இருக்குது. 5 அடி 6 அடி ஹைட்டு வரும். வச்ச ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கு வந்துன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ரகம் வேணுங்கிறக்காக பெரிய மரமாக வாங்கிட்டு வந்தேன். இல்லை காய்க்கு வந்தால் வேறு வீடியோ